மாவட்ட செயலாளர்களும் சரி, ஒன்றியம் நகரம் அணி தலைவர்களும் சரி, 2026 நம்ம ஜெயிச்சே ஆகணும். நமக்கு அதுதான். ஏன்னா முதலமைச்சர்னு என்பது வாயால் சொல்லிட்டா மட்டும் போதாது, நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். காலையில் 6 மணிக்கு நம்ம பூத்துக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் 6-7 மணி ஆனாலும் அந்த பூத்தில் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க. அப்போது மாற்று கட்சி கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க சரி எனக்கும் 20 ஓட்டு கொடுக்குறியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருந்தவங்க டம்மியாக ஆளை போட்டுட்டு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க 100 ஓட்டை போட்டுக்கின்னு நமக்கு 20 ஓட்டு போட்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தோழர்கள் உங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த திருட்டு ஓட்டை 20 ஓட்டு நாங்கள் போட வேணாம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க, அதனால் நான் உங்களை போட விடமாட்டேன் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த பொதுமக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்களுடைய வீட்டின் நிகழ்ச்சியிலையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் அவர்களோடு மக்களாக நாம் இருந்து அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நம்பி மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும். இன்னும் இருப்பது 2 மாதங்கள் தான். அந்த 2 மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான். நாங்கள் சரி நீ யார் போனாலும் சரி அது தலைவருக்கோசம் எல்லாமே வரும். ஆனால் தலைவர் ஒரு 5 நிமிடம் பேசினால் 50 நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு, தலைவருடைய பேச்சு மட்டும்தான் 50 நாளைக்கு அது பாட்டுன்னு போய்கினே இருக்கும். ஆதவ் சார் சொன்னது மேலே 5 கோடி மக்கள் பார்க்குறார்கள், எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒழுங்காக அவர்களிடம் சென்று நம்மளுடைய கொள்கைகள் என்ன, தலைவர் வருகிறார், நம்மளுடைய தேர்தலில் அவர் நிற்க இருக்கிறார். 2026 தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்லை 4 தொகுதியில் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும். அதனால் தலைவர் ஜெயிச்சுவார். ஆனால் தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ, அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் மீது 50 நாள் 60 நாளைக்கு அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே கோபப்பட வேண்டாம். ஒரு ஓட்டாக இருந்தாலும் நமக்கு அவ்வளோ முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.